தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் மீண்டும் பதற்றம், அமெரிக்க கப்பல்களுக்கு எச்சரிக்கை. ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் 47வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனி ஈரான் மக்களுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் முக்கிய செய்தி வெளியீடு. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே உடனடியாக போர் வெடிக்கும் அபாயம் இல்லை என்று துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டார். தூதரக உறவு, போர் இரண்டிற்கும் தயார், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்கா முக்கியமான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கொடியுடன் பயணிக்கும் வணிக கப்பல்கள் ஈரானின் பிரதேச நீர்வழிகளை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்க போக்குவரத்து அமைச்சகத்தின் கடல் நிர்வாகம் மேரிட் எனப்படும் மெராட் அறிவுறுத்தியுள்ளது. இந்த எச்சரிக்கை ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடா பகுதிகளில் கப்பல் போக்குவரத்து மேற்கொள்ளும் போது கப்பலும் அதில் பணியாற்றும் குழுவினரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது. மெராட் வெளியிட்டுள்ள கடல் ஆலோசனையில் அமெரிக்க கொடியுடன் செல்லும் வணிக கப்பல்கள் ஈரானின் பிரதேச நீர்வழிகளிலிருந்து முடிந்தவரை அதிக தூரம் விலகியே பயணிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் நோக்கி செல்லாமல் கிழக்கு திசையில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்கள் ஓமான் நாட்டின் பிரதேச நீர்வழிகளுக்கு அருகில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இதன் பின்னணியில் ஒரு முக்கிய சம்பவம் உள்ளது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி அமெரிக்க கொடியுடன் சென்ற ஒரு வணிக கப்பலை ஈரான் படைகள் எச்சரித்து அனுப்பியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் அமெரிக்க அரசு இந்த புதிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. மெராட் என்பது ஆலோசனையில் ஈரான் படைகள் நீண்ட காலமாகவே வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. அதாவது கப்பல்களை அழைத்து விசாரிப்பது, ரேடியோ மூலம் தொடர்பு கொண்டு வினவுவது, கப்பலில் ஏற முயல்வது, கப்பல்களை தடுத்து வைப்பது அல்லது பறிமுதல் செய்யும் முயற்சிகள் முன்னரும் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் எந்த ஒரு அமெரிக்க கொடியுடன் செல்லும் வணிக கப்பலிலும் ஈரான் படைகள் ஏற முயன்றால் கப்பல் மற்றும் குழுவினரின் பாதுகாப்பு பாதிக்கப்படாத பட்சத்தில் கப்பல் தலைவர் அதாவது மாஸ்டர் அந்த ஏற்ற முயற்சியை மறுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கப்பல் சர்வதேச கடல் சட்டங்களின்படி, குறிப்பாக கடல் சட்ட ஒப்பந்தம் எனப்படும் லா ஆஃப் தி சீ கன்வென்ஷனுக்கு இணங்க சட்டப்படி பயணித்து வருவதாக தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை வெறும் தற்காலிகமானது அல்ல. மெராட் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த கடல் பாதுகாப்பு ஆலோசனை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். ஹார்முஸ் ஜலசந்தி என்பது உலகின் மிக முக்கியமான கடல் பாதைகளில் ஒன்றாகும். உலக எண்ணெய் போக்குவரத்தின் ஒரு பெரிய பகுதி இந்த வழியாகத்தான் நடைபெறுகிறது. அதனால் இந்த பகுதியில் உருவாகும் எந்த ஒரு பதற்றமும் உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நீண்டகால அரசியல் மற்றும் ராணுவ பதற்றத்தின் மற்றொரு அத்தியாயமாகவே இந்த எச்சரிக்கை பார்க்கப்படுகிறது. கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் நாடுகளும் சர்வதேச கடல் நிறுவனங்களும் இந்த ஆலோசனையை மிக கவனமாக எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் 47வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனி ஈரான் மக்களுக்கு முக்கியமான செய்தியை வெளியிட்டுள்ளார். வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி ஈரான் நாட்காட்டியின்படி 22 பஹ்மன் நாளில் நடைபெறவுள்ள பெருந்திரள் பேரணிகளில் மக்கள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு புரட்சி வெற்றி நாள் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட இந்த உரையில் கமேனி கூறிய கருத்துக்கள் உலக அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளன. அவர் உரையில் ஈரான் தேசம் தன்னை தெருக்களில் நடைபெறும் பேரணிகளின் மூலம் வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார். புரட்சியின் வெற்றி நாள் என்பது வெறும் நினைவு நாள் மட்டுமல்ல, ஈரான் மக்களின் சக்தி, கண்ணியம் மற்றும் தேசப்பற்றை உலகிற்கு காட்டும் நாளாகும் என்று அவர் விளக்கினார். தேசத்தின் உண்மையான சக்தி ஏவுகணைகளிலும் விமானங்களிலும் ஆயுதங்களிலும் இல்லை என்று கூறிய அவர் மக்களின் ஒற்றுமை, உறுதி, விருப்பம் மற்றும் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு எதிரான எதிர்ப்பில்தான் உள்ளது என்றும் வலியுறுத்தினார். தேசிய சக்தி என்பது மக்களின் உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் தான் நேரடியாக தொடர்புடையது என்றும் கமேனி கூறினார். மேலும் அவர் எதிரியை ஏமாற்ற வேண்டும் என்ற வார்த்தையை பலமுறை வலியுறுத்தி பேசினார். ஒரு தேசம் எதிரியால் ஏமாற்றப்படும் வரை அது துன்புறுத்தலுக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கும். எதிரியை ஏமாற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வார்த்தைகள் மூலம் வெளிநாட்டு சக்திகளின் அழுத்தங்கள், தடை விதிப்புகள் மற்றும் அரசியல் சதிகளுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டு நடைபெறும் பெருந்திரள் பேரணிகள் மூலம் ஈரான் மக்களின் உயிர் துடிப்பு, வலிமை மற்றும் தேசப்பற்றை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இந்த பேரணிகள் வெளிநாட்டு சதிகளுக்கும் அழுத்தங்களுக்கும் ஒரு வலுவான பதிலடியாக அமையும் என்றும் கமேனி கூறினார். புரட்சி வெற்றியடைந்ததிலிருந்து பல ஆண்டுகளாக ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த பேரணிகள் உலகின் எந்த நாட்டிலும் காண முடியாத அளவிற்கு பெரியவையாகவும் மக்கள் ஆதரவு பெற்றவையாகவும் உள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். இவை வெறும் அரசு ஏற்பாடு அல்ல, மக்களே தன்னார்வமாக பங்கேற்கும் பேரணிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் மீண்டும் ஒருமுறை தங்கள் விருப்பத்தையும் உறுதியையும் தேசப்பற்றையும் உலகிற்கு காட்ட வேண்டும் என்று அழைப்பு விடுத்த கமேனி இதன் மூலம் ஈரான் மக்களின் விழிப்புணர்வு மற்றும் தேச நலன்களை பாதுகாக்கும் உறுதி வெளிப்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். இந்த
செய்தி அமெரிக்காவுடனான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிப்ரவரி 11ஆம் தேதி ஈரான் முழுவதும் பெருந்திரள் பேரணிகள் நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணிகள் ஈரான் அரசியலில் மட்டுமல்லாமல் உலக அரசியல் மேடையிலும் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உலகம் கவனித்து வருகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே உடனடியாக போர் வெடிக்கும் அபாயம் இல்லை என்று துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் தெளிவாக தற்போது குறைந்தபட்சம் உடனடி ராணுவ மோதல் ஏற்படும் அச்சுறுத்தல் எதுவும் தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் உலக அரசியல் மேடையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. ஹகான் ஃபிடான் தனது பேட்டியில் துருக்கி நாடு ஒரு பேரழிவை, அதாவது பெரிய அளவிலான போர் அல்லது மண்டல நிலை தடுமாற்றத்தை தவிர்க்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக வலியுறுத்தினார். நாங்கள் போரை விரும்பவில்லை, நாங்கள் பேரழிவை தடுக்க எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று அவர் கூறினார். ராணுவ நடவடிக்கைகள் எந்த பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வாக இருக்காது என்று தெரிவித்த ஃபிடான், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகளே ஒரு நடைமுறை தீர்வு என்று வலியுறுத்தினார். ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்கள் அந்நாட்டு அரசாங்கத்தை சரிந்து வீழ்த்தாது என்றும் அதற்கு பதிலாக நிலையை மேலும் சிக்கலாக்கும் வாய்ப்பே அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ராணுவ அழுத்தம் ஒரு நாட்டை மாற்றாது, அது சூழ்நிலையை வேறு திசைக்கு மட்டுமே மாற்றும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியிருப்பது ஒரு நேர்மறையான முன்னேற்றம் என்று துருக்கி மதிப்பீடு செய்துள்ளது. குறிப்பாக ஓமன் நாட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் இரு தரப்புகளுக்கும் இடையே உரையாடலுக்கான ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளதாக ஃபிடான் கூறினார். போர் மிரட்டல்கள் மற்றும் அழுத்த அரசியலுக்கு பதிலாக அதிகப்படியான படைப்பாற்றல் கொண்ட தீர்வுகள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். அதாவது பழைய வழிமுறைகள் அல்லாமல் புதிய அரசியல் அணுகுமுறைகள், நெகிழ்வான உடன்பாடுகள் மற்றும் நம்பிக்கையை உருவாக்கும் நடவடிக்கைகள் மூலம்தான் இந்த பதற்றத்தை குறைக்க முடியும் என்று அவர் கருத்து தெரிவித்தார். துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தய்யிப் எர்டோகன் இந்த விவகாரத்தில் மிகுந்த உணர்வுடன் செயல்பட்டு வருவதாகவும் ஃபிடான் தெரிவித்தார். சாத்தியமான ஒரு போரை எந்த விலையையும் கொடுத்து தடுக்க வேண்டும் என்பதே எர்டோகனின் நிலைப்பாடு என்றும் அதற்காக அனைத்து ராஜதந்திர வாய்ப்புகளையும் பயன்படுத்த துருக்கி தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த கருத்துக்கள் ஈரானின் புரட்சிகர அமைப்பு, அதன் அரசியல் நிலைப்பாடு மற்றும் மண்டல அரசியல் சமநிலைகள் குறித்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெறும் ஒரு சூழலில் வெளியாகியுள்ளது. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் ராஜதந்திர ரீதியான ஒரு தீர்வுக்கான வாய்ப்பு இன்னும் திறந்திருப்பதாக துருக்கி நம்புகிறது. பிப்ரவரி 10, 2026 நிலவரப்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றங்கள் தொடர்ந்தாலும் உடனடி போர் அபாயம் குறைவாகவே உள்ளது என்று துருக்கி மதிப்பீடு செய்துள்ளது. இந்த நிலைமை எதிர்காலத்தில் உரையாடல் வழியில் முன்னேறுமா அல்லது மீண்டும் மோதல் பாதைக்கு திரும்புமா என்பதை உலகம் கவனித்து வருகிறது. தூதரக உறவு, போர் இரண்டிற்கும் ஈரான் தயார் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்சி உலக அரசியலை கவனிக்க வைத்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை தெளிவாக அறிவித்துள்ளார். தூதரக உறவுகளும் போரும் இரண்டுமே மேசையில் உள்ளன. போரை நாங்கள் தேடவில்லை, இருப்பினும் இரண்டிற்கும் ஈரான் தயாராக உள்ளது என்பதை அப்பாஸ் ராக்சி வலியுறுத்தினார். இந்த கருத்துக்கள் அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் வந்துள்ளன. ஓமன் தலைநகர் மஸ்கட் நகரில் நடைபெற்ற ஈரான் அமெரிக்கா மறைமுக அணு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகே இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து ராக்சி கூறியது, ஈரான் எப்போதும் அமைதியான தீர்வுகளை விரும்புகிறது, ஆனால் அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற வேண்டும் எனில் அமெரிக்கா உறுதியான உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தமான NPT-யின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதில் மிக உறுதியுடன் உள்ளதாகவும் கூறினார். ஆனால் ஒரு விஷயத்தில் ஈரான் மீண்டும் மிக தெளிவான கோடிட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை திட்டம் எந்த சூழலிலும் பேச்சுவார்த்தைக்கு உட்படாது. அது எங்கள் தேசிய பாதுகாப்பு விஷயம். அதை இப்போது மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் பேச்சுவார்த்தை கொண்டு வர மாட்டோம் என்று ராக்சி தெளிவுபடுத்தினார். இந்த அறிக்கை மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் வந்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த ராணுவ நடவடிக்கை அச்சுறுத்தல்களின் பின்னணியில் ஈரான் தனது நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளது. தூதரக உறவை தேர்ந்தெடுப்பது எங்கள் விருப்பம், ஆனால் தேவைப்பட்டால் போருக்கும் நாங்கள் தயார் என்று அப்பாஸ் ராக்சி சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் ஓமன் போன்ற நடுநிலை நாடுகளின் மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடரலாம் என்ற நம்பிக்கையும் இன்னும் உள்ளது. ஆனால் ஒரு விஷயத்தில் ஈரான் எந்த சமரசத்துக்கும் தயார் இல்லை. தன் இறையாண்மையையும் தேசிய பாதுகாப்பும் எந்த விலைக்கும் காப்பாற்றப்படும் என்பதே ஈரானின் தெளிவான நிலைப்பாடு. இது ஈரான் அமெரிக்கா உறவுகளில் ஒரு முக்கியமான தருணம். அமைதியா அல்லது மோதலா? அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளே அதற்கான பதிலை கூறும்.